வெளிநாடு வேலைகளுக்கு எதுவும் ட்ரை பண்ணலாமா அப்படின்றதாங்க கேட்கணும். சரிங்க. இப்போ நீங்க கூப்பிடுற, அதாவது நான் பிரசன்னமா சொல்றேன். முதல்ல உங்க ராசி என்ன சொல்லுங்க இன்னைக்கு? மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்ப வந்து டைம் வந்து இப்போ 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள இருக்கிற டைம் நடக்குது. இன்னைக்கு புதன்கிழமை. பொதுவாக புதன்கிழமையில காலையில சூரிய உதயத்திலிருந்து 1 ஹவர் வந்து புதன் ஹோரைன்னு வரும். அதுக்கு அடுத்தது புதனுக்கு அப்புறம் சந்திர ஹோரைன்னு வரும். அதுக்கு அடுத்து 3வது சனி ஹோரைன்னு வரும். அதுக்கு அடுத்தது குரு ஹோரைன்னு வரும். இப்போ புதன் ஹோரை, சந்திர ஹோரை, சனி ஹோரை, குரு ஹோரை முடிஞ்சு நீங்க செவ்வாய் ஹோரையில கேட்குறீங்க. இப்போ செவ்வாய் ஹோரையில இப்போ உங்களுக்கு என்ன ராசி சொன்னீங்க? மீன ராசி. சரிங்க, மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போ மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு செவ்வாய் வந்து பாக்யாதிபதி. அதாவது உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம், அந்த பாக்கியம் நிறைவேறும், அதுக்கான லக்கு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஷார்டஸ்ட் பிரசன்னம் இது, ஹோரையை வச்சு. பல வகை பிரசன்னங்கள் இருக்கு. இப்போ நீங்க வந்து தெற்கு பார்த்து நின்று கேள்வி கேட்குறீங்களா எப்படி? மேற்கு பார்த்து. வெரி குட், கரெக்டாக தான் நின்றுருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற காரியம் சக்சஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். நீங்க படிக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம். நீங்க எதிர்பார்க்குற ஜாப் டீச்சிங் ப்ரொஃபஷன்லேயே தான் நீங்க பெரிய அளவில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அதை ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமான்ற குழப்பம்தான் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்கிறதுனால இதில் எதுவும் குளறுபடி ஆகிடக்கூடாதுன்றது தான் அவங்களுக்கு ஃபியூச்சர் பற்றின கவலை. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். பொதுவாக அந்த செவ்வாய் அப்படின்றது நீங்கள் சொல்கிற அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். விஞ்ஞான, ரசாயன, எந்திரங்களும் அதில் வரும். எல்லா விஷயங்களும் அதுக்கு அடக்கம். அதனால் நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.